மனிதனின் மாத சம்பளம் 15,000. அதில் 25% வீட்டு வாடகை செலவாகிறது, 20% உணவுக்காக செலவாகிறது, 25% குழந்தைகளின் கல்விக்காக செலவாகிறது, மீதியை சேமிக்கிறான். அந்த மனிதனின் மாத சேமிப்பு என்ன? எல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. டோட்டலாக 70%. 100லேருந்து 70 போச்சுன்னா 30% சேமிக்கும். இப்போ அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம். 100%ன்றது 15,000. இப்போ 10%ன்றது 15,000 டிவைட் பை 10. இப்போ அழைச்சி கொடுத்தோம்னா 1,500. 30%ன்றது 3 × 10%. ஸோ 3 × 1,500 = 4,500. ஆன்சர் வந்து 4,500 சேமிப்பு. செகண்ட் கொஸ்டின், ஒரு ஆசிரியரின் மாத வருமானம் 25,000. 40% செலவு, 20% சேமிப்பு, மீதி வந்து வங்கியில் எஃப்டியாக போகுது. எஃப்டிக்கு எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 100% 25,000. 10% 22,500. செலவு 40% வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சா 25,000. 40% 10,000. 25,000 20% 5,000. மொத்தம் வந்து 60% வந்து 100% கழிச்சா 40%. அந்த 40% மணி தான் வந்து எஃப்டிக்கு போகுது. 40%ன்றது 10,000. ஆன்சர் வந்து 10,000.